அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதில் நம்ம பார்க்க போகிறது, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் 2026 200 சீட்டுக்கு மேலே நம்ம ஜெயிக்க போகிறோம். இது நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி நான் சொல்கிறேன். செந்தில்குமார் சொன்னால் ஒரு விஷயத்தை போகிற போக்கில் சும்மா எல்லாரையும் ஒரு குஷிப்படுத்தணும், இல்லை பொய்யான ஒரு ஃபால்ஸு கமிட்மெண்ட்லாம் நான் கொடுக்க மாட்டேன். நான் சொல்கிறதுல ஒவ்வொருத்துக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கும். எதனால் 2026 நம்ம பாஜக 2026 தேர்தலில் நாம் எப்படி வெற்றி பெற போகிறோம். 200 சீட்டுன்றதுலாம் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாரு செந்தில் சார், இல்லை சும்மா பிஜேபி தொடர் உற்சாகப்படுத்த சொல்கிறாரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நான் உண்மையிலே சொல்கிறேன். நான் வியூக அமைப்பாளர். வியூகத்தை எப்படி பண்ணணும், எப்படி ஜெயிக்கிறது, நம்ம என்னென்ன பிளான் இருக்குன்றதை நான் எப்போவுமே மேலெடுத்துக்கு நான் சொல்லிவிடுவேன். எனக்கு இப்போ மேலெடுத்த மேலே எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்குது. ஏன்னா என்னுடைய ஒப்பீனியனை நேரடியாக நிறைய பொறுப்பாளர்கள் அவங்க நியமித்தாங்க. இப்படிப்பட்ட பொறுப்பாளர்களை நியமிக்காதீங்க, நான் சொல்கிற மாதிரி நியமிங்கன்னு பண்டா அவர்களை நியமித்தாங்க என்னுடைய பரிந்துரை பேரில். சாரி. ஆனால் அந்த பண்டா அவர்கள் நான் சொல்கிறத கேட்கல, என்னை கலந்து ஆலோசிக்காமல் அவர் சில முடிவுகள் எடுத்தார். கூட்டணி அவரால் ஃபைனலைஸ் பண்ண முடியல. அதற்கு பிறகு அவர் மாற்றுங்க அப்படின்னு நம்மளுடைய மேல் பரிந்துரை கொடுத்து அப்போ பியூஷ் கோயல் அவர்களை மறுபடியும் நியமிக்கிறாங்க. அந்த பியூஷ் கோயல் அவர்கள் கூட என்னை சந்தித்து ஆலோசனை கேட்கல. ஸோ என்னுடைய ரெக்கமெண்டேஷனில் தான் அண்ணாமலையிலேருந்து, எல்முருகன்லேருந்து, இங்கே நயினார்லேருந்து இந்த பண்டா, அப்புறம் பியூஷ் கோயல் போன்றவங்க நியமிக்கப்படுறாங்க. என்னுடைய பரிந்துரை ஏற்று மத்திய அரசாங்கம் நம்ம பிஜேபி தேசிய தலைமை நியமிக்கிறாங்க. ஆனால் இவங்க யாருமே என்னை கலந்து ஆலோசிக்காமல் பதவி உட்கார்ந்த உடனே 2 கொம்பு முளைச்சா மாதிரி இஷ்டத்துக்கு செயல்படுறாங்க. அது பிஜேபிக்கு பெரிய பின்னடை ஆகுது. மறுபடியும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் நான் மேலிடத்தில் என்ன சொன்னேன்னா, என்னுடைய கண்ட்ரோலில் கொடுங்க. யாரை நியமித்தாலும் நீங்கள் என்ன கன்சல்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது அவங்க கேட்காதனால எனக்கு ஒரு மன வருத்தம். அதனால் நான் பிஜேபியில் இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் விஷயத்தில் கொஞ்சம் நான் பெரிய ஐடியா கொடுக்காமல் ஒதுங்கியிருக்கேன். ஆனால் ஏற்கனவே சில வியூகங்கள் கொடுத்துருந்தேன் கூட்டணி விஷயத்தில். இப்போது அதை சில நுணுக்கங்களை நான் நிறுத்தி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு தான் தெரியும் என்ன சொன்னால் கூட்டணி கரெக்டாக ஒருங்கிணையும், நாம் எப்படி ஜெயிக்கிறது, யாரெல்லாம் கூட்டணிக்குள்ளே வச்சுக்கணும், யாரெல்லாம் கூட்டணிக்கு தேவையில்லை அப்படின்னு பல விஷயம் இருக்குது. தேமுதிக கூட இப்போது திமுக கூட போயிட்டு சேர்ந்ததில் கூட எனக்கு வருத்தம் இருக்குது. அது ஒரு பெரிய கட்சி இல்லை நீங்கள் சொன்னாலும் தேமுதிக வச்சு நான் ஒரு பிளான் வச்சுருந்தேன். அவங்க நம்ம பாஜகக்குள்ளே கூட்டணிக்குள்ளே வந்திருந்தால் திமுகவை மிகப்பெரிய அளவில் ஒரு டார்கெட் பண்ணுறதுக்கு தேமுதிகவை பயன்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் வச்சுருந்தேன். அதை பிஜேபி மிஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் அந்த லாஸு. ஸோ அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறதோ, நிறைய சீட் கொடுக்குறது, ராஜ்யசபா சீட் கொடுக்குறது, இதெல்லாம் பெரிய விஷயமே எனக்கு கிடையாது. அப்போது என்டிஏல அவங்கள அக்கமடேட் பண்ணுறது ஒரு மேட்ரே இல்லை. ஸோ எடப்பாடி அவர்களுக்காக பிஜேபி தேமுதிகவை இழந்துட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய தவறு. ஸோ அவங்களுக்கு என்ன கோரிக்கை, அவங்க மனசில் என்ன இருக்குது, அவங்கள எப்படி பயன்படுத்தணும், அது என்னென்ன செய்யணும், இது பிஜேபிக்கு அவங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்தாலும், அவங்களுக்கு ராஜ்யசபா கீழே சீட்டு கொடுத்தாலும் நம்ம வெற்றிக்கு அவங்கள எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஒவ்வொருத்தரையும் நான் எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு அது விஷயம் தெரியும். அந்த விஷய ஞானம் இருக்கிறதுனால தான் நான் சும்மா போகிற போக்கில் எல்லாரையும் இவங்களும் சேர்த்துக்கங்க, அவங்கள சேர்த்துக்கங்க அப்படின்னு நான் எந்த இடத்துலையும் ஆலோசனை கொடுக்க மாட்டேன். ஒவ்வொரு சீட்டு கொடுக்கறதுக்கு பின்னாடியும், ஒவ்வொருத்தரையும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கு பின்னாடியும் அதுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா வச்சுருப்பேன், இன்டர் அஜெண்டா. அது எலெக்ஷன் நேரத்தில் தான் அவங்களுக்கு புரியும். எதிரிகளுக்கு அப்போ தான் நினைப்பாங்க, ஓ இந்த காரணத்துக்காக தான் இந்த கட்சியை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, ஓ இப்படி ஃபைட் பண்ணுறாங்க, ஓ இந்த ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது, ஸோ இதை வச்சு நம்மளை வீழ்த்திட்டாங்களே, இப்படி ஒரு பிளானை பிஜேபி பண்ணிட்டாங்களே அப்படின்னு எதிர்கட்சிகள் அப்படியே கதி கலங்கி போயிடுவாங்க. அந்த பிளான் எதுவும் தெரியாமல் தான் இப்போது தேமுதிகவை தாரவாத்துட்டாங்க. அப்புறம் பாமக 2 உடையிறதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க பிஜேபி மேலிடம். அப்போ இந்த இடத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஓபிஎஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியல. அவர் வேறு முதலமைச்சரை பார்த்து அப்பப்போ பிஜேபிக்கு நெருக்கடி கொடுக்குறாரு, அதிமுக நெருக்கடி கொடுக்குறாரு. பாருங்கள் நான் திமுகவுக்கு போயிடுவேன் போகிறதா எப்போ போயிருப்பார். அவர் ஒரு மேலிடத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு, என்னை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா, என் கோரிக்கை நிறைவேற்றலைன்னா நான் அது மாதிரி போயிடுவேன்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு ஒவ்வொருத்தர் பின்னாடியும் ஒரு அஜெண்டா இருக்குது. அதை அழகாக ஹேண்டில் பண்ணணும்.
அதனால தான் சொன்னேன், நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக இருந்தாக்கா என் பேச்சை கேட்க மாட்டாரு. என்னுடைய பேச்சு, என்னுடைய ஆலோசனையை, என்னுடைய வியூகத்தை கேட்டு நடக்கக்கூடிய ஒருத்தர் தலைவராக நியமிங்க. அட்லீஸ்ட் செயல் தலைவராக எல்முருகனை போடுங்க, அவர் வந்து பண்ணட்டோன்னே. எல்முருகன் கூட இப்போது வந்திருக்காரு, ஆனால் அறிவிக்கப்படாத செயல் தலைவராக போட்டிருக்காங்க. ஆனால் அவரும் வந்து கோட்டை விட்டுட்டார், என்னை வந்து சந்திக்கலை, பேசலை. அண்ணாமலை அவர்களையும் வந்து தலைவராக கொண்டு வரது நான் சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து அவரும் வந்து என்கிட்ட ஆலோசனை பண்ணலை. ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க தான் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அப்போ எதிர்க்கட்சிகள் ஒரு ஒற்றுமையோடு இருக்காங்க, ஜெயிக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் எடப்பாடி அவர்களுக்கோ என்டிஏயில் இருக்கக்கூடிய பிஜேபி கூட்டணி கட்சிகளுக்கோ இந்த எண்ணம் துளியும் இல்லை. அவங்கக்கிட்ட வந்து வியூகமும் இல்லை. சண்டைக்கு போகணுன்னா ஆயுதம் வேணும்ல, அப்புறம் வியூகம் வேணும்ல. அது எதுவுமே இல்லாத, எந்த ஒரு படையும் இல்லாமல், எந்த வியூகம் இல்லாமல், ஆயுதம் இல்லாமல் எப்படி சண்டை போட முடியும்? இது அண்ணாமலை வந்து சொன்னார் இல்லையா, என்னுடைய கூற்றாக அண்ணாமலை பேசினார். அவர் பேசுகிறதுலாம் ஓகே, நல்லா தான் பேசுகிறாரு. ஆனால் என்கிட்ட வந்து ஐடியா கேட்டுக்கணும் அண்ணாமலை. ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கில் பேசி என்ன பிரயோஜனம்? ஆர்எஸ்எஸ் இருக்கவங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. பிஜேபியில் இருக்க மேலிடத்துக்கும் ஒன்றும் தெரியாது. அப்போ அதை சொல்லிக் கொடுக்குற செந்தில்குமார் தானே முக்கியம். இப்போ என்கிட்ட கேட்டு சொல்லிக் கொடுத்துருப்பேன்ல. சரி, ஓகே. இப்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் எப்படி 200 சீட்டு வரப்போகிறோன்னா, அதுக்கு அது என் கையில் இருக்க, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக திமுகவை தோற்கடிப்போம். திமுக ஆட்சிக்கு வரவிடாமல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்ததுக்கப்புறமா திமுகவை எப்படி ஓட விட்றேன்னு நீங்கள் பாருங்கள்.